இப்போது தமிழ்நாட்டை வந்து 3 மாநிலமாக பிரிப்பதற்கு பாஜக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதில் கொங்கு மண்டல மாநிலத்துக்கு அண்ணாமலையை வந்து ஒரு தலைவராக நியமித்து அந்த ஏரியாவில் அவரை வளர்ப்பதற்கு பாஜக முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கீங்க. ஒன்று கொங்கு மண்டல மாநிலம், மற்ற 2 சொல்லுங்கள் சார். இது வந்து நீண்ட கால திட்டம், மத்திய அரசோட நீண்ட கால திட்டம். பாரதிய ஜனதா கட்சியும் அதை செய்யலாம், காங்கிரஸ் எடுத்து வந்தாலும் அதை செய்யலாம். லோக்கலில் உள்ள எதிர்ப்பு ஆதரவை பொறுத்து முன்ன பின்ன தள்ளி போகலாமே தவிர அது ஒரு தொலைநோக்கு திட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீரில் பிரித்தாங்கல்ல மாநிலத்தில், அதே போல தான் இங்கேயும் பிரிப்பதற்கு வந்து அடுத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இது 2025 இதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க, நடக்காமல் போனால் கூட எதிர்காலத்தில் அந்த திட்டம் இருக்குங்கிறத தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அப்போ கொங்குங்கிறது பார்த்திங்கன்னா கொங்கு பகுதியை மையப்படுத்தி ஒரு மாநிலம், மதுரை அதோட தென் மாவட்டங்களில் வந்து மையப்படுத்தி ஒரு மாநிலம், இன்னொரு வந்து வட மாவட்டங்களை மையப்படுத்தி ஒரு மாநிலம், சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை சேர்ந்து டெல்லி மாதிரி இது ஒரு யூனியன் பிரதேசமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறதுனால இது ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக இது போல் ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் எல்லா கட்சிகளோட எதிர்ப்பை ஏன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது. அப்படி உருவாக்கும் போது இப்போ பிஜேபி ஒரு இடத்த பிடிப்பதற்கு அவங்களுக்கு வசதியான வாய்ப்புன்னா அது கொங்கு மண்டலம் ஈஸியாக இருக்கும். அப்போ கொங்கு சமூகத்திலேருந்து ஒருத்தரை தலைவராக உருவாக்கி வச்சிருக்கலாம். ஏற்கனவே அவர் ஓரளவு செல்வாக்கு பெற்றவர், அவர் வந்து அறிமுகமானவருங்கிறதுனால அவர் அங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடக்கிறதா இது வந்து மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருடைய சிந்தனையிலையும் இது ஓடிட்டு இருக்கு. இதுக்காக இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுதே தவிர இது எதிர்கால திட்டத்தில், அதாவது சொல்லுவாங்கல்ல இன்னொரு 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதோ அதுக்கான வேலையை எப்பயே ஆரம்பிப்பாங்கல்ல, அதில் வந்து பிஜேபியோட திட்டங்களில் ஒன்று தான் இப்போதைக்கு அண்ணாமலையை உருவாக்குறதா நானும் பார்க்குறேன். என்னை போன்ற பத்திரிகையாளர்களும் கண்டிப்பாக அதுதான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.